அர்ஜுனோட ஒரு அழகான பாடல். இதுக்கு வர பதில் இந்த மலர் பேசுமா பேசாதா? நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருந்துகிட்டே இருக்கும். மலர் பேசுதோ இல்லையோ, செடி பேசும். அதே மாதிரி மரங்களும் பேசும். இங்கே இருக்க மரம் நம்ம வச்சது உங்களுக்கு தெரியும். அந்த செடியை நான் காமிக்கிறேன் பாருங்க. மரம் தான், இன்னும் வளரலை. இதனுடைய தலைப்பகுதி பார்த்தீங்கன்னா கீழே சாஞ்சு இருக்கும். அப்போ இந்த தலைப்பகுதி சாயறதுனால எனக்காக ஒன்று என்ன தோணுச்சுன்னா, பொதுவாக ஒரு சில இடங்களில் மரம் ஊண்டிட்டு பக்கத்தில் கம்பு ஊண்டி கட்டி வச்சுருப்பாங்க. அப்போ ஒரு கம்பு வாங்கி பக்கத்தில் ஊண்டி அதை ஸ்ட்ரைட்டாக கட்டிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருந்தோம். எங்கள் ஓனர், அதாவது நான் இருக்க கடை ஓனர் வந்து பேசிக்கிட்டு இருக்கும்போது சொன்னார், கம்பு ஊண்டுனீங்கன்னா இந்த செடியோட வளம் குறைஞ்சிரும் அப்படின்னாரு. என்னென்ன சொல்கிறீங்க அப்படின்னு கேட்கும்போது அவர் சொன்ன விஷயம், ஒரு செடி அதனுடைய முழு பலத்தையும் எப்போ அடையும் பார்த்தீங்கன்னா, அது வளரும் பொழுது அதனுடைய எடையை அதுவே தாங்கணும். நீங்கள் எக்ஸ்ட்ராவாக ஒரு கம்பை ஊண்டிட்டீங்க அப்படின்னா அந்த செடிக்கோ அந்த வளர்கிற மரத்துக்கோ பக்கத்தில் ஊண்டியிருக்க அந்த கம்புனால தான் நம்ம ஸ்ட்ராங்காக இருக்கோம் அப்படின்ற எண்ணம் வந்துருச்சு அப்படின்னா, அதுக்கப்புறம் அந்த செடியோ அந்த மரமோ அதனுடைய பலத்தை இழந்துடும். பெருசாக வளர்றதும் வளர்ச்சியும் குறைஞ்சிரும். வளர்ந்ததுக்கப்புறம் நீங்கள் அந்த கம்பு இல்லாமல் அந்த செடினால நிற்க முடியாது. அதனுடைய வெயிட்னால சாய ஆரம்பிக்கும். அதாவது பிடிதரம் இல்லாமல் வளர்ந்து வர மரம் வந்து எப்பயுமே ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்படின்றத சொன்னார். மரம் பேசுதா செடி பேசுதான்னு தெரியல, ஆனால் உணர்ச்சிகள் இருக்குது. மனுஷனுக்கு எப்படியோ அதே மாதிரி தான் செடிகளுக்கும். இதெல்லாம் கிண்டல் அடிச்சுக்கிட்டு யாராவது ஏதாவது சொன்னால் மரம் பேசுது செடி பேசுதுன்னு சொல்லிக்கிட்டு கிண்டல் அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் உண்மை அதுதான். மனுஷனுக்கு எப்படி உணர்ச்சிகள் இருக்கோ அதே மாதிரி எல்லா செடிகளுக்கும் மரங்களுக்கும் உணர்ச்சி இருக்குது. நம்மக்கிட்ட இருக்க ஒரு பெரிய வியாதி என்னென்னா, அடுத்தவங்க சொல்லும் பொழுது நீ சொல்லி நான் கேட்குறதான்ற எண்ணம் இருக்கும். ஆனால் யார் என்ன சொன்னாலும் அதில் இருக்க சரி தவறை மட்டும் நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னாலே நிறையா விஷயங்கள் நம்மளுக்கும் மனசில் நிற்கும். இதை யாரோ ஒருத்தர் சொல்லும் போதெல்லாம் நிறைய கிண்டல் அடிச்சுக்கிட்டு பத்திரிகைலாம் நம்ம கிண்டல் பண்ணி இன்னும் வீடியோ வந்துக்கிட்டே இருக்குது. மரங்களோட பேசுகிறாங்களாம், ஆட்டோட பேசுகிறாங்களாம், மாட்டோட பேசுகிறாங்களான்னு. பேசலாம், நம்ம பேசுகிறத கேட்கும். கேட்டதுக்கு அது பதிலும் கொடுக்குது. அது எப்படி பதில் கொடுக்குதுன்னா, அதனுடைய வளர்ச்சி, அதனுடைய சந்தோஷம், மகிழ்ச்சி இதெல்லாம் வந்து அதனுடைய இலைக்கிளைகளில் வெளிப்படுத்துது. ஸோ யாராவது ஏதாவது சொன்னால் அதை அப்படியே எடுத்துக்கக்கூடாது. அதில் சரி தப்பே நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்போ நம்ம எப்படி ஒரு அடிப்பட்ட உடனே ஒரு குச்சியை ஊண்டி நடக்கும் பொழுது குச்சியை ஊண்டி பழகிட்டு நம்ம கொஞ்ச நாள் கழிச்சு அந்த குச்சி இல்லாமல் நடக்க முடியாதுன்ற எண்ணம் இருக்கும். ஆனால் நம்மளே ஸ்ட்ராங்காக நடந்து போயிட்டோம்னா அந்த வலி பெருசாக தெரியாது. அதேமாதிரி தான் அதனுடைய பலத்தை அதை அனுபவிக்கணும் அப்படின்னு நினச்சா குச்சி ஊண்டாமல் ஸ்ட்ராங்காக இருக்கணுமா. நீங்களும் மரம் ஊண்டுனீங்கன்னா மேக்ஸிமம் பக்கத்தில் குச்சி ஊட்டி கட்டி வைக்காதீங்க. மரம் அதுவாக வளரட்டும். அதனுடைய பலம் அதுக்கு அப்படியே தான் தெரியுமா. நம்ம குச்சி ஊண்டினோம்னா அதனுடைய பலத்தை அதுவே மறந்துடும்.